ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே ஏகப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாமே நிறையவே இருக்குது. அத்தனையுமே நடேசன் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு எல்லாமே காரணம் இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த பல்லவனோட அம்மா தான். இந்த பல்லவனுடைய அம்மாவுக்கு சரியாக பொய் சொல்லக்கூட தெரியல. நிலாவுக்கு எக்கச்சக்கமான சந்தேகம் அவங்க மேலே வந்துடுச்சு. அத்தனையுமே நிலா மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோழன் ஒரு பக்கம் இந்த அம்மா கூட ஒருத்தர் இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டும் கூட சோழனும் சொல்லியிருக்கிறாரு. அதை சோழனும் பார்த்திருக்கவும் செஞ்சிருக்கிறாரு. நிலாவுக்கு ஒரே சந்தேகமாகவே இருக்குது. இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒருத்தர் கூட ஏன் இருந்திருக்கக்கூடாது? அவர் கூட இவங்க இத்தனை வருஷம் ஏன் வாழ்ந்திருக்கக்கூடாது? பல்லவனை விட்டுட்டு போகிறதுக்கான காரணம் அவராகவே ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்குள்ளே எக்கச்சக்கமான சந்தேகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அத்தனையுமே பல்லவன் அம்மா கிட்டக்க துருவி தோண்டி கேள்விலாம் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் எதுக்குமே பல்லவனோட அம்மா பொய் சொல்கிறத கூட சரியாக சொல்ல தெரியாமல் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததை நிலா பார்த்துடுறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் பேசாமல் இருக்கிறத நிலாவும் பார்த்துடுறாங்க. ஆனால் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன்னு பொய் சொல்கிறாங்க பல்லவனோட அம்மா. இப்படி எடக்கு முடக்கா என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு முரண்படாவே பதில் சொல்கிறத பல்லவனோட அம்மா வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இதனால் நிலாவுக்கு ரொம்பவே பல்லவனோட அம்மா மேலே ஒரு 100% சொல்ல முடியாது, ஒரு 90% பார்த்தா இவங்க மேலே சந்தேகம் வந்துடுச்சு. இந்த சந்தேகத்தை எப்படியாவது தீர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை சோழனே கூப்பிட்டு, சோழன் உங்ககிட்ட நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்கிற மாட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், சொல்லுங்க நிலா, இதில் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது, என்னன்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அது இல்லை சோழா, பல்லவனுடைய அம்மா இருக்காங்கல்ல, ஆமாம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இல்லை பல்லவனோட அம்மா இருந்தாங்கல்ல, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு பல்லவனுடைய அம்மாவை பற்றி விசாரிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஏங்க இப்போ அவங்கள பற்றி விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், சோழன் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்களேன், இப்போதைக்கு உங்ககிட்ட என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, வாங்களேன் நம்ம பல்லவன் அம்மா இருந்த ஏரியாவுக்கு மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி இருங்க ஏதோ சொல்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா பல்லவனோட அம்மா இருந்த அந்த ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நிலாவும் சோழனும் போயிடறாங்க. பல்லவனுடைய அம்மா தங்கி இருந்த வீடு அங்கே தான் இருக்குது. அங்கே அக்கம் பக்கம் ஆட்களும் இருக்காங்க. பல்லவனுடைய அம்மா தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்குறாங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடவும், அங்கே ஒருத்தர் வந்து என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார், இந்த வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமாம் 2 பேர் வாடகைக்கு இருக்காங்க, ஒரு வடக்கன் வடக்கி அவனோட பொண்டாட்டிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் சொல்லவும், ஆமாம் சார் அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், எப்படின்னம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் சொல்லவும், இல்லை சார் அவங்க யார், அவங்களுடைய குணம்லாம் என்ன, அக்கம் பக்கத்தில் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அது சரியா என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா, எப்போ பார்த்தாலும் கடன் கடன் கடன், வீட்டுக்கு ஏகப்பட்ட கடன்காரங்க வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஊரை சுற்றி பார்த்தா கடனை வாங்கி வச்சிருக்கிறாங்க, 10வதுக்கு அந்த கோமல் புருஷன் இருக்கானே அவன் தான் எக்கச்சக்கமான கடனை வாங்கி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, சார் பார்த்து வார்த்தையை விடுங்க, என்ன சார் சொன்னீங்க, அந்த வீட்டில் இருந்தவங்க கணவன் மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், ஆமாம்மா அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான் தங்கியிருந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்களும் கூட கிடையாது, ஆனால் ஊரை சுற்றி கடனை மட்டும் நல்லா வச்சுருக்காங்கம்மா, எதுக்கு தான் அம்பட்டு கடன் வாங்கினாங்கன்னே தெரியல, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட கடன்காரங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஜாமானும் எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டு தெருவையே நாரடித்து சந்தி சிரிக்க வச்சுட்டாங்கம்மா, 2 பேரும் எப்படி தான் இப்படி அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் உடம்புல உசுரை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் சொல்லவும், இங்கே சோழனுக்கு பார்த்தா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. நிலாவும் பார்த்தா ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இங்கே பாருங்கள் சோழன், அவங்கக்கிட்டேயே நான் கேட்டேன் உங்களுக்கு கூட யாரும் இருக்காங்களான்னு கேட்டு பார்த்தேன், அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு யாருமே இல்லைம்மா, நான் தனியாக தான் தங்கி இருந்தேன்னு சொன்னாங்க. ஆமாங்க, அதை தானே வீட்டில் சாப்பிட்டு இருக்கும்போது எல்லார்கிட்டேயுமே சொன்னாங்க, இத்தனை நாள் எங்கே இருந்தேன்னு கூட கேட்டதுக்கு தனியாக அந்த வீட்டில் தான் இருந்தேன்னு சொன்னாங்க,
ஏன் இப்படி பொய் சொல்லியிருக்காங்க? அப்போ அவங்க புருஷன் தான் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்கவும், அதாங்க எனக்கும் தெரியல. அப்புறம் ஏன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் இவங்க பொய் சொல்லி வச்சுருக்குறாங்க. இவங்களுக்கு 2வது கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணமாகி ஹஸ்பண்டும் இருக்கிறாரு. இத்தனை நாள் அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருந்திருக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எங்கே போயிருப்பாங்க? அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு எப்படி இவங்க பல்லவன் வீட்டில் அங்கே வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு எக்கச்சக்கமான சந்தேகம். இன்னும் சோழன் அவங்க நேற்று நைட்டு ஒருத்தர்கிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோழன் நான் கேட்டதுக்கு யார்கிட்டேயுமே பேசலைன்னு அவங்க பொய் சொல்லிட்டாங்க. எனக்கும் அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கையில் கூட பணம்னு ஏதோ பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குது சோழன். கடன் வாங்கி ஊர் முழுக்க கடன்காரங்களாக வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வேற அவங்க புருஷனை வேற காணோம். அவங்க ஹஸ்பண்ட் கிட்டக்க இவங்க பேசிக்கிட்டு வேற இருக்காங்க. இப்போ என்னடானா பணத்துக்காக தான் நம்ம வீட்டுக்கே வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இங்கே சோழனுக்கும் அதே மாதிரி சந்தேகம் வருது. இங்கே நம்ம பாண்டிக்கு வேற லீஸ்க்கு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சுருக்கோமேங்க. அவங்க ஒருவேளை அந்த பணத்தை எதையும் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நிலாவுக்கு பார்த்தா அதே சந்தேகம்தான். ஆமாங்க, அவங்க அந்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் சந்தேகம் வருது. ஏங்க அப்போ அந்த பணத்தை நம்ம எப்படியாவது பத்திரப்படுத்தணுங்க. பல்லவனுடைய அம்மா கண்ணில் படாமல் அந்த பணத்தை நம்ம பத்திரமாக வைக்கணும். பணத்தை ரெடி பண்ண கையோட பாண்டியை கொண்டு போய் அந்த செட் ஓனர்கிட்டக்க கொடுக்க சொல்லிடணுங்க. வீட்டில் அந்த பணம் இருக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாரு. சரிங்க, அப்புறம் இவங்க ஏங்க இப்படிலாம் பொய் சொன்னாங்க? பல்லவன் அம்மாவுக்கு தான் 2வது கல்யாணம் ஆயிடுச்சுல, விஷயம் தெரிஞ்சால் பல்லவன் தாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவேன். ஏங்க அவங்க ஏன் மறைச்சிக்காங்கன்னே தெரியல. இப்போ அவங்கக்கிட்ட இதை போய் எப்படி கேட்குறது? சரியா தப்பான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம கேட்டு அதுக்காக அவங்க கோவப்பட்டு மறுபடியும் அந்த வீட்டை விட்டு போயிட்டா பல்லவனோட மனசு கஷ்டமாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், புரியுதுங்க. ஆனால் ஏன் பொய் சொல்லியிருக்காங்க? ஒருவேளை உங்கள் அப்பா அவங்க மேலே கோவப்படுறதுக்கான காரணமே இதுவாக கூட இருக்கலாமோ? பல்லவன் பிறந்ததுக்கப்புறமா பல்லவனை விட்டுட்டு இந்த மாதிரி 2வதாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணதுனால தான் இப்படி உங்கள் அப்பா கோவப்படுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், தெரியலேங்க. ஆனால் அதுவாக கூட காரணமாக இருக்கலாங்க. ஆனால் இவங்க என்னங்க நம்ம நினச்சி பார்க்காத விட எக்கச்சக்கமான உண்மையெல்லாம் மறைச்சி அங்கே ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லைங்க, அவங்க நேற்று நைட்டு பேசினதை கேட்டதுலேருந்து எனக்கும் ஒரு மாதிரி சந்தேகமாக தாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நீங்கள் சொன்னதும் கரெக்டு தாங்க. நான் கூட உங்களை என்னமோ நினச்சிட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களை பற்றி இங்கே விசாரிக்க வந்ததுனால தானே இவங்களை பற்றி ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு 2வதாக கல்யாணம் ஆகிருக்குன்ற விஷயமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிக்கிட்டு. சரிங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பார்த்தா இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோழனும் நிலாவும் வாரதை பார்த்துட்டு, வாப்பா வாமா, டீ போட்டு வச்சுருக்கேன், டீ எடுத்துகிட்டு வரட்டா 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லாவே கவனிக்கவும் இங்கே சோழனும் நிலாவும் பார்த்தா மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. 2வதாக கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் வேற இருக்கான். புருஷனை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஊரை சுற்றி கடனை வாங்கிட்டு இங்கே வந்து கேட்டால் தனியாக தான் இருந்தேன், வீட்டு வேலை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு எக்கச்சக்கமான பொய்யை வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. ஏப்பா சோழா, ஏமா நிலா, நீயும் சேர்ந்து வாழாமல் தான் இருக்கீங்களா? 2 பேரும் சேர்ந்து வாழணும்ல, அப்புறம் எப்படிம்மா குழந்தை கொட்டியெல்லாம் பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனோட அம்மா கேட்கவும், நிலாவுக்கு பல்லவன் அம்மா மேலே செமைய கோபம் வருது. எந்த உண்மையுமே சொல்லாமல் இப்படி வீட்டில் வந்து நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து சரியாக கோமலுடைய வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அந்த ஃபோனை பார்த்த கோமல் எடுக்க முடியாமல் இங்கே நிலாவையும் சோழனையும் பார்த்து திருன்னு முழிக்கவும், ஏங்க யாருங்க உங்கள் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறா? உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நான் தான் நேற்றே சொன்னேனம்மா, நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த வீட்டுக்காரவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பல்லவனோட அம்மா சொல்லவும், சரி அட்டன் பண்ணி பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லைம்மா நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கையில் நிலா பார்த்தா பல்லவனோட அம்மா கையிலேருந்து ஃபோனை பிடுங்கி ஃபோனை அட்டன் பண்ணிடுறாங்க. ஃபோனை அட்டன் பண்ணதுமே பார்த்தா இங்கே கோமலுடைய வீட்டுக்காரரு, என்னடி என்ன பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா, இல்லை அங்கேயே தங்கிடலான்னு முடிவு எதுவும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசவும் இதை கேட்டுட்டு பார்த்தா நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க.
பல்லவனுடைய அம்மாவுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. யார் இவர்? உங்கள் வீட்டுக்காரர் தானே? உங்களுக்கு 2வதாக கல்யாணம்லாம் ஆயிடுச்சு தானே? அந்த உண்மையை எதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பல்லவனோட அம்மா கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்கவும் பல்லவனோட அம்மா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.